குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல், ஜியாகிரபி. அப்போது பேசிக்காக வந்து வாட் இஸ் வாட் தான் எப்பயுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜியாகிரபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்கும் உண்டான உறவுகள் என்ன அப்படின்றத பார்க்கறதா வந்து என்னது ஜியாகிரபி. சரிங்களா? அப்போ ஜியாகிரபி இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் அண்ட் வேர்ல்டு. சரிங்களா? ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த ஜியாகிரபியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். சரிங்களா? அதுல இப்ப பேரண்டம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு சூரிய குடும்பம்னா என்னன்றத பார்த்துட்டு அதுல இருக்கிற பிளானட்ஸ், அதுல இருக்கிற முக்கியமான கேள்விகள் என்ன, இதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்சர் வந்து கரெக்டா பண்ண போறோம். சரிங்களா? அதனால மேக்சிமம் வந்து இதுல என்ன இருக்குதோ அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க, பிளஸ் வந்து பிடிஎஃப்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பெருவெடிப்பு. அதாவது பேரண்டம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழைய காலத்தினுடைய அறிஞர்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரும் வெடிப்பு வந்து உண்டாச்சு. அந்த வெடிப்பு உண்டானதுனால நிறைய விண்மீன்கள், நிறைய கோள்கள், நிறைய வந்து வான் பொருட்கள் இதெல்லாம் வந்து உண்டாச்சு அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க அறிஞர்கள் வந்து அவங்களாம் வந்து அதை யூகிச்சாங்க. சரிங்களா? அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது, அவங்க வந்து அப்படி யூகிச்சாங்க. சரிங்களா? இப்ப அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அததான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெருவெடிப்பு வந்து நிகழுது, அந்த பெருவெடிப்பு நிகழ்றதுனால பல கோடி கணக்குல, அதாவது நிறைய அதாவது கணக்கே இல்லாத வந்து பல வான் பொருட்கள் வந்து உண்டாகுது. அப்படி உண்டாகிற அந்த வான் பொருட்களுக்கு பேரு தான் என்னது, பேரண்டம். சரிங்களா? அடுத்தது இந்த பேரண்டத்துல அண்டம் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இந்த அண்டத்தை பத்தி படிக்கிறதோட பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டவியல். சரிங்களா? சோ அண்டத்தை பத்தி படிக்கிறதுடைய பேர் வந்து அண்டவியல். இன்னொன்னு நம்ம சொல்லணும்னா காஸ்மாலஜி. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெருவெடிப்பு உண்டாகுது. அந்த பெருவெடிப்பு உண்டான உடனே அதுல இருந்து நிறைய வான் பொருட்கள் வருது. அந்த வான் பொருட்கள்ல இருந்து நமக்கு வந்து அந்த வான் பொருட்கள்லாம் சேர்ந்ததுடைய பேர் தான் என்னது, பேரண்டம். சரிங்களா? அடுத்தது அந்த வான் பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. வால் நட்சத்திரம், கோள்கள், விண்கற்கள், இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது, வான் பொருட்கள். சரிங்களா? இப்போ இந்த பேரண்டம் எப்ப உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னது இது உருவாச்சு. அதாவது இந்த பெருவெடிப்பு எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பெருவெடிப்பு வந்து நடந்துச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்முடைய சூரிய குடும்பம், அதாவது இந்த பேரண்டத்துக்குள்ளார நம்முடைய சூரிய குடும்பம், இப்ப வந்து நம்ம இருக்கிறது வந்து சூரிய குடும்பத்துல தானே நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த சூரிய குடும்பம் வந்து எப்ப வந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 15 ஆண்டுகள் இருக்கு இல்லைங்களா, இதுல 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு இதுல 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்பாக வந்து உருவானதான் இது நம்முடைய சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் வந்து எந்த வித மண்டலத்துல இருக்குது, மண்டலம் அப்படின்னு சொன்னா கேலக்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்குது, அதாவது மில்கி வே கேலக்சி. சரிங்களா? அப்போ நம்மளுடைய சூரிய குடும்பம் அதாவது பேரண்டம் எப்ப உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக. நம்முடைய சூரிய குடும்பம் எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பதாக. சரிங்களா? இப்போ நம்மளுடைய சூரிய குடும்பம் எந்த கேலக்சியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி. சரிங்களா? அப்போ பால்வெளி விண்மீன் திரள். சோ நமக்கு பக்கத்துல என்ன கேலக்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கேள்வி. ஒண்ணு வந்து ஆண்ட்ரோமெடா, ஒரு கேலக்சியோட பேரு ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெக்கலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம், அதாவது மெகலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம். சரிங்களா? இப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த வான் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, வால் நட்சத்திரம், கோள்கள், விண்கற்கள், இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த வான் பொருட்களின் இடையே தூரத்தை அளவிடும் அலகு என்னன்னு கேட்பாங்க. இந்த வான் பொருட்களுடைய இடையில தூரத்தை அளவிடும் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஒளியாண்டு. ஓகே, இப்போ ஒரு ஒளியாண்டு அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த ஒளியாண்டுனா என்னன்னு கேட்டா, அதாவது வான் பொருட்களின் இடையே தூரத்தை அளவிடும் அலகினுடைய பேர் வந்து ஒரு ஒளியாண்டு. இந்த ஒளியாண்டு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்வது.
சரிங்களா? ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்வது. அப்போ இந்த ஒளியினுடைய திசை வேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு. சரிங்களா? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து இதனுடைய ஒளியினுடைய திசை வேகம். சரிங்களா? லீய பாத்துக்கோங்க. இது வந்து சவுண்ட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லைட். சரிங்களா? அப்போ இந்த லீ பாத்துக்கோங்க. இந்த லீ அதாவது ஒளி சவுண்ட் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு ஒளி வினாடிக்கு வந்து எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 330 மீட்டர், அதாவது வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் செல்லும். சரிங்களா? அப்போ ஒரு ஒளியாண்டுனா என்னன்னா ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்வது. வான்பொருட்களின் இடையே உள்ள அந்த தூரத்தை வந்து அளவிட பயன்படும் அலகுதான் என்னது? ஒரு ஒளியாண்டு. சரிங்களா? ரைட். இப்போ இதோட இது கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் பாருங்க பேரண்டத்தின் படிநிலை. பேரண்டத்தின் படிநிலைனா என்னென்னலாம் பேரண்டத்துல இருக்கு அப்படின்றத பாக்குறது. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பேரண்டம், அடுத்தது விண்மீன் திரள் மண்டலம், அடுத்தது சூரிய குடும்பம், அடுத்தது கோள்கள், அடுத்தது துணைக்கோள்கள். சோ நம்ம இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதுல நம்ம பேரண்டத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்போ பேரண்டம் அப்படின்னா அது என்னத்துல உருவாச்சு? இப்போ நம்ம இங்க பார்த்தது ஃபுல்லா பேரண்டத்துல இருக்கிற சில முக்கியமான கேள்விகள். சரிங்களா? அடுத்தது நம்ம சூரிய குடும்பத்தை போறதுக்கு முன்னாடி ஒரு எளிமையான ஒரு இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சு பாருங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கவனிங்களேன். புது வெள்ளம் பூ, வெள்ளம் வே, புவியில் பூ, செலுத்தினால் சே, விவாதம் வி, சண்டை சா, யுத்தம் யு, நெருங்காது. அதாவது புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம். நீங்க நல்லா பாருங்க, விவாதம்ன்றதுனால ஒரு ஆர்குமெண்ட், சண்டைன்றதுனால ஒரு சண்டையும் யுத்தமும் கிட்டத்தட்ட ஒரே பொருளுடையதுதான். அதே மாதிரி நெருங்காதுன்னா எதுவுமே வந்து அணுகாது அப்படின்றதுதான். பாருங்க, ஒரு புது வெள்ளம் அப்படின்னு சொன்னா ஒரு புதுமையான நீரை வந்து புவியில வந்து செலுத்துறோம். சரிங்களா? ஒரு புதுமையான நீரை பூமியில செலுத்துறோம். அப்படி செலுத்தும் போது விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. இப்ப இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்கோங்க. ஏன்னா இதுதான் சூரிய குடும்பத்துல இருக்கிற பிளானட்ஸ் அந்த ஆர்டர். இதை வந்து ஈஸியா நாம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க புதன், பூ இருக்கா? வெள்ளம் வெள்ளி. அடுத்தது புவி, புவி அப்படியே வருதா? இல்லைன்னா பூமின்னு கூட சொல்லலாமா? அடுத்தது செலுத்தினால் செவ்வாய். அடுத்தது விவாதம் வியாழன். அடுத்தது சண்டை சனி. யுத்தம் யுரேனஸ், நெருங்காது நெப்டியூன். ஓகேங்களா? அப்போ ஈஸியா இந்த 8 கோள்களையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாமா? சோ இத பத்தி தான் நமக்கு என்ன கேட்க போறாங்க. ஒவ்வொரு கோளை பத்தின ஒரு விசேஷமான தன்மைகள் என்ன, சூரிய குடும்பத்தினுடைய நேச்சர் என்ன, இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கேட்க போறாங்க. சரிங்களா? மீண்டும் பாருங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. மீண்டும் சொல்றேன், புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. அதனுடைய முதல் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற அந்த 8 கோள்களுடைய ஆர்டரை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இது நம்ம தெரிஞ்சா ஈஸி. சரிங்களா? இப்ப மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். பேரண்டம். பேரண்டம் அப்படின்றது எப்ப உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெருவெடிப்பு நிகழுது. பெருவெடிப்பு வந்து எப்ப நிகழுதுன்னு பாத்தீங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக நிகழுது. நிகழும் போது எண்ணற்ற விண்மீன் திரள் மண்டலம், வால் நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள்லாம் வந்து உருவாகுது. அப்படி உருவாகிறதுக்கு பேர் தான் என்னது? பேரண்டம். சரிங்களா? அப்போ அண்டத்தை பத்தி படிக்கிறது என்னது? அண்டவியல், காஸ்மாலஜி. அந்த காஸ்மாஸ்ன்றது எந்த மொழியில இருந்து எடுத்தாங்க? கிரீக் மொழியில இருந்து எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது நம்முடைய சூரிய குடும்பம் வந்து எப்ப உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பதாக உருவாச்சு. நம்மளுடைய சூரிய குடும்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பால்வெளி திரள் மண்டலத்துல வந்து இருக்குது. அது வந்து மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவோம். சோ நமக்கு பக்கத்துல என்னென்ன கேலக்சி இருக்குன்னா ஒன்னு ஆண்ட்ரோமிடா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெகலனிக் ஆண்ட்ரோமிடா. இந்த ரெண்டு வந்து நமக்கு அருகில் இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வான் பொருட்கள், அதாவது இந்த வால் நட்சத்திர கோள்கள் நம்ம இங்க இருந்து பாக்குறோம். வானத்துல வந்து எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனா எல்லாமே சின்னதா தெரியுது. காரணம் என்னன்னா நம்ம தூரத்துல இருந்து பாக்குறதுனால. ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அது பயங்கரமான டிஸ்டன்ஸா இருக்கும். சோ அப்படிப்பட்ட டிஸ்டன்ஸை என்ன அலகு, என்ன யூனிட்ல நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டு. அப்போ ஒரு ஒளியாண்டு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கும் அந்த தூரம் தான் வந்து ஒரு ஒளியாண்டு. சரிங்களா? இந்த ஒளியினுடைய திசைவேகம் என்னன்னு கேட்பாங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகேயா? அடுத்தது இந்த ஒளி வந்து என்னன்னா சவுண்ட். இந்த ஒளி என்னன்னா லைட். இந்த ஒளி என்னன்னா சவுண்ட். சரிங்களா? இந்த ஒளி வந்து வினாடிக்கு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 330 மீட்டர். ஓகேங்களா? சோ
இதுதான் வந்து நம்ம பேரண்டத்தை பார்த்தோம்னா ஒரு விஷயம். பேரண்டத்தினுடைய படிநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்டம், விண்மீன் திரள் மண்டலம், சூரிய குடும்பம், கோள்கள், துணைக்கோள்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 8 கோள்களை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? புது வெள்ளம், புவியில் செலுத்தும் போது விவாதம், அதாவது பாருங்க நல்லா, விவாதம், சண்டை, யுத்தம். விவாதம், சண்டை, யுத்தம் மூணுமே சிமிலர் தான். விவாதம், சண்டை, யுத்தம், நெருங்காது. இதனுடைய முதல் லெட்டர் எழுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பாருங்க புதன், வெள்ளி, புவி, இங்க பாருங்க செவ்வாய், அடுத்தது வியாழன், அடுத்தது பாருங்க சனி, அடுத்தது யுரேனஸ், அடுத்தது வந்து பாருங்க நெப்டியூன். ரைட்டா? சோ இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து போகும்போது சூரிய குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப சூரிய குடும்பத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல முதல்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. 8 கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள், இதெல்லாம் இருக்குது. ஆனா நமக்கு டீப்பா பார்க்க போறது என்னன்னா இந்த 8 கோள்களை பத்தி தான் நம்ம டீப்பா பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, சூரியன் வந்து எந்த வாயுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்ப சூரியன் வந்து எந்த வாயுனால ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். அப்ப சூரியனில் உள்ள வாயுக்கள் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சரிங்களா? அடுத்தது சூரிய குடும்பத்துல சூரியனுடைய நிறை என்னன்னு கேட்பாங்க. மாஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா எவ்வளவுன்னு பாருங்களேன், 99.8%. அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியனுடைய நிறை என்ன அப்படின்னா 99.8% அதோடைய மாஸ். சரிங்களா? அடுத்தது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அப்ப சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? 6000 டிகிரி செல்சியஸ். அடுத்தது வந்து பாருங்க, ஒரு வெப்பம் வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் பூமியை வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.3 நிமிடங்கள். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. சரிங்களா? நம்ம வந்து எதையுமே வந்து ஈஸியா வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ஈஸியா அடிக்க முடியும். சரிங்களா? ரொம்ப டெப்தாலாம் போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது டெப்தாக இருக்கிறதுக்கான விஷயங்களும் இதுல இல்ல. சரிங்களா? ஏன்னா நம்ம வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே இது இவ்வளவுதான். ஒரு ஜியோகிராபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜியோகிராபினா என்ன நம்ம படிக்க போறோம்? லேண்டை பத்தி படிக்க போறோம், கண்டங்களை பத்தி படிக்க போறோம். அந்த கண்டத்துல நம்முடைய கண்டம் ஆசிய கண்டத்தை பத்தி படிக்க போறோம், கடல்களை பத்தி படிக்க போறோம், மனிதனுக்கும் கடலுக்குமான என்ன ரிலேஷன்ஸ் அதை பத்தி படிக்க போறோம். சரிங்களா? சோ நம்ம ஜியோகிராபி அப்படின்னாவே நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம், இதுல இதுதான் கேள்வி வரும் அப்படின்றது. சரிங்களா? பூமி எவ்வளவு இதுல வந்து சுத்துது, பூமி வந்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. சோ இந்த மாதிரி வந்து எளிமையா நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் சப்ஜெக்டும் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கும். சோ அதனால நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க், ஐயோ இந்த சப்ஜெக்ட் கஷ்டம் அந்த சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். சரிங்களா? அந்த இன்டர்லிங்க் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாவே ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? சோ பாருங்க, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பல போட்டித் தேர்வுகள்ல கேட்ட கேள்வி. வெப்பம் பூமியை வந்து சேர எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.3 நிமிடங்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதாவது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? புது வெள்ளம் புவியில் செலுத்தும் போது விவாதம், சண்டை, யுத்தம், நெருங்காது. ஈஸியா புரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல அவன் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உட்புற கோள்கள் என்ன, வெளிப்புற கோள்கள் என்னன்னு கேட்பாங்க. அப்ப உட்புற கோள்கள் எதுன்னு பாருங்களேன். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். அதாவது முதல்ல இருக்கிற 4 பாருங்க, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். முதல்ல இருக்கிற 4 என்னது? உட்புற கோள்கள். அடுத்த இருக்கிற மீதி 4 என்னது? வெளிப்புற கோள்கள். அப்ப சில நேரங்கள்ல அவன் என்ன பண்ணுவான்னா, புவி நிகர்கோள்கள்னா என்னன்னு கேட்பான். அது வேற ஒண்ணும் இல்லை, என்னது? உட்புற கோள்கள் தான். அதே மாதிரி வியாழன் நிகர்கோள்கள்னா என்னன்னு கேட்பான். அது வேற ஒண்ணும் கிடையாது, வெளிப்புற கோள்கள் தான். சோ இது ஈஸியா புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாருங்க, வளிம கோள்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. வளிம கோள்கள்னா என்னன்னா வாயுக்கள் நிறைந்த கோள்கள். அதாவது ஒரு கோள்ல வந்து நிறைய வந்து வாயு இருந்தது அப்படின்னு சொன்னா அது பேர் தான் என்னது? வளிம கோள்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வாயுக்கள் நிறைந்த கோள்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வளிம கோள்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம 8 கோள்களை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்க போறது வந்து புதன். புதன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆங்கிலத்துல மெர்க்குரின்னு சொல்லுவோம். சரிங்களா? வளிமண்டலம் வந்து புதன்ல வந்து என்ன இல்ல, கிடையாது. அப்ப வளிமண்டலம் என்னது? அட்மாஸ்பியர். அப்ப அட்மாஸ்பியர் வந்து புதன் இதுல என்ன இருக்கு? கோள்ல கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய கடவுள் தூதுவர் பெயர்னாலதான் வந்து இது என்ன அழைக்கிறாங்க? மெர்க்குரின்னு அழைக்கிறாங்க. அப்ப மெர்க்குரி வந்து எந்த கடவுளுடைய பெயர்னு கேட்டாங்கன்னா
ரோமானிய கடவுள் தூதுவர் பெயர். சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெர்க்குரியை வந்து ஈஸியா நம்ம கண்களால காணலாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை அந்தி பொழுதுல வந்து நம்ம கண்களால் காணக்கூடிய ஒரு வகையான கோள் இது. சரிங்களா? அடுத்தது வெப்பமான கோள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி தான். சரிங்களா? வீனஸ்னு சொல்லுவோம். இது வந்து வீனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அன்பு அழகு. இதுவும் பாத்தீங்கன்னா ரோமானிய கடவுளுடைய பேர் தான். சோ ரோமானிய கடவுள் அன்புள்ள அழகான ரோமானிய கடவுளுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அது பேர் என்னது? வீனஸ். சோ அதை வச்சுதான் இந்த கோளுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுத்துதுன்னு கேட்பாங்க. அப்ப சுத்துதுன்னு கேட்டாங்கன்னா கடிகார சுற்று. கடிகார சுற்றுனா தெரியும், நம்ம டைம் பீஸ் எப்படி சுத்துதோ அதுதான் வந்து அந்த இதுலதான் வந்து இது என்ன பண்ணும்? சுத்தும். சரிங்களா? இந்த வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள, இந்த கோள் வந்து தன்னையே சுற்றி கொள்ள எவ்வளவு நாள் எடுத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 243 நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எவ்வளவு? 243. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, என்னன்னு அழைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விடிவெள்ளி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்தி வெள்ளி. அப்ப அந்தி வெள்ளின்னு விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணலாம்? இதை வந்து அழைப்பாங்க. ஏன் வந்து விடிவெள்ளி அப்படின்னு சொன்னா இது வந்து காலையில மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப வந்து இவனுடைய முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது, மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்றது. அதை நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து வீனஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்மளுடையது புவி. புவி அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வந்துடும் எர்த்து. எர்த்துனா உயிர்கோளம். ஏன்னு சொன்னீங்கன்னா இதுலதான் வந்து நம்ம மனிதர்கள் வந்து உயிர்கள் வந்து ஜீவிக்குது. சரிங்களா? சோ இதனுடைய என்ன ஸ்பெஷாலிட்டி பாருங்க, 5வது பெரிய கோள் எது? பூமி. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, இதை வந்து நிலக்கோள் நீர்க்கோள்னு சொல்லலாம். அதாவது நிலக்கோள் அல்ல, நீலக்கோள். இது ஏன் இது வந்து நீலக்கோள்னா நம்ம வந்து சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது பூமியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீர் வந்து நம்ம 3 பங்கு வந்து நீர் தானே, அதை பார்க்கும்போது அது நீல கலர்ல தெரியும். அதனாலதான் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க? நீலக்கோள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது புவி. சரிங்களா? மற்ற எல்லா பிளானட்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் பேரை வச்சு அழைப்பாங்க. கடவுள் பேரை வச்சு அழைக்காத ஒரே ஒரு கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா புவி தான். சரிங்களா? பூமி தான் வந்து கடவுள் பெயர் அல்லாதது. மற்றது எல்லாத்துக்குமே கடவுள் பெயரை வச்சுதான் வச்சிருக்காங்க. சோ கடவுள் பெயர் இதுக்கு கிடையாது. பூமி என்பது கடவுள் பெயர் கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்க, மிக மிக முக்கியம், இதனுடைய துருவ விட்டம் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ரெண்டுமே வந்து பாருங்க. அடுத்தது நிலநடுக்கோடு விட்டம்னா என்னன்னு கேட்பாங்க. இதோட துருவ விட்டம் நம்ம லாட்டிடியூட் லாங்கிடியூட் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சோ எர்த்தனுடைய துருவ விட்டம் எவ்வளவுன்னா 12,714. அதே மாதிரி நிலநடுக்கோடு விட்டம்னா என்னன்னா அதே பாருங்க 12,000 தான், ஆனா 756. சோ அதிகமா இருக்கிறது நிலநடுக்கோடு விட்டம், கம்மியா இருக்கிறது துருவக்கோடு விட்டம். சோ 714, இது வந்து 756 கிலோமீட்டர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சூரியனை வந்து பூமி சுத்துது இல்லையா, நம்ம பூமி தான் சூரியனை சுத்துது இல்லையா, அப்ப எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதுன்னு கேட்பாங்க. பாருங்க, 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? அப்போ 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து நம்ம பூமி வந்து சூரியனை என்ன பண்ணுது? சுத்துது. இப்போ இதுக்கு இருக்கிற ஒரே துணைக்கோள் என்னது? நிலவு தான். அப்ப பூமியினுடைய துணைக்கோள் என்னன்னு கேட்டாங்கன்னா நிலவு. சோ கொடுத்திருக்கிற எல்லாமே வந்து முக்கியமான கேள்விகள் தான். சரிங்களா? சோ இவ்வளவுதான். வாட் இஸ் வாட்னா இவ்வளவுதான். பாருங்க, மீண்டும் ஒரு தடவை, சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல வந்து மிக முக்கியமான கேள்வி என்னன்னா சூரிய குடும்பத்துல சூரியனுடைய நிறை என்னன்னு கேட்பாங்க. 99.8%. சூரியன் எந்த வாயுக்களால் ஆனதுன்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். இன்னொன்னு சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை என்னன்னு கேட்பாங்க. பாருங்க, 6000 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி சூரியனுடைய வெப்பம் பூமியை வந்து சேர எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு கேட்பாங்க. 8.3 நிமிடம். அதே மாதிரி புவி நிகர் கோள்னா என்ன? மொத 4. அடுத்தது வியாழ நிகர் கோள்னா என்னது? சோ புவி நிகர்னா உட்புற கோள், அதாவது பூமினா உட்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழன் அப்படின்னு சொன்னா வெளிப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முத நாள் வந்து உட்புறம், 2வது கடைசி நாள் வந்து வெளிப்புறம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஏற்கனவே பாருங்க, ஏற்கனவே சொன்னதான். புது வெள்ளம், புவி செலுத்தினால், விவாதம், சண்டை, யுத்தம், நெருங்காது. இவ்வளவுதான். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடலாம். இதுல ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போறோம்.
ஒன்னு வந்து புதன் என்னன்னா வளிமண்டலம் கிடையாது, அட்மாஸ்பியர் கிடையாது. அப்ப அட்மாஸ்பியர் இல்லாத ஒரு இது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம பூமி, அது சரி புதனை வந்து சொல்லலாம். அடுத்தது இது ரோமானிய கடவுள் தூதுவர் பெயரால் அழைக்கப்படுறது அந்த மெர்க்குரி. அடுத்தது கண்களால் காணலாம். அடுத்தது வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் நிறைந்த கோள், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லலாம், அதாவது விடி வெள்ளின்னு சொல்லலாம். கடிகார சுற்று. இந்த வீனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அழகு அன்பு உள்ள ரோமானிய கடவுளுடைய பெயர். சரிங்களா? அடுத்தது புவி. புவி வந்து ஒரு உயிர்கோளம். இதை வந்து நீல கோள்னு சொல்லலாம், நீர்கோள்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து புவியில 3 பக்கமும் வந்து நீர் இருக்கிறதுனால. அடுத்தது கடவுள் பெயர் வந்து கிடையாது, பூமின்றது கடவுள் பெயர் கிடையாது. அதே மாதிரி இதோட துருவ விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12,714. அதே மாதிரி இதனுடைய நிலநடுக்கோடு விட்டம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 12,756. சோ நிலநடுக்கோடு விட்டம் வந்து துருவ கோடு விட்டத்தை விட அதிகம். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது சூரியனை வந்து சுற்றும் வேகம், பூமி வந்து சூரியனை சுற்றும் வேகம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 30 km/s. சரிங்களா? அதே போல இதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு துணைக்கோள் தான். அந்த ஒரு துணைக்கோளோட பேர் வந்து நிலவு. ரைட்டுங்களா? இப்ப நம்ம அடுத்தது புதன் பார்த்துட்டோம், வெள்ளி பார்த்துட்டோம், புவி பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இப்ப நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். சரிங்களா? செவ்வாய்னா என்னன்னா மார்ஸு. இது வந்து ஒரு செந்நிற கோள்னு வந்து சொல்லலாம், செந்நிற கோள் அல்லது சிவந்த கோள்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இது செந்நிற கோள்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு வந்து இதில் இருக்கிறதுனால. எதில் இருக்குது? மார்ஸில் வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து என்ன இருக்குது? இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இது என்ன கோளாக அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிவந்த கோளாக அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க, இதுக்கு வந்து 2 துணைக்கோள்கள் உண்டு. சரிங்களா? அது என்னென்னு பாருங்க. ஒன்று ஃபோபஸ், இன்னொன்று வந்து டீமஸ். சரிங்களா? இது இரண்டும் வந்து இதனுடைய துணைக்கோள். அடுத்தது வந்து பாருங்க, இதனுடைய துருவ பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ் இருக்குது, அதாவது பனி கவிகைகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஐஸ் கேப்ஸ் வந்து எங்க இருக்கு? இதனுடைய துருவ பகுதியில் இருக்குது. இதனுடைய கடவுள், இது என்ன கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய போர்க்கடவுள். ஸோ ரோமானிய போர்க்கடவுள் பேரில் வந்து அழைக்கப்படுறது என்னது? இதுதான் வந்து செவ்வாய். சரிங்களா? இப்போ அடுத்தது வியாழன். வியாழன் வந்து ஒரு பெருங்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கோள்கள்லேயே பெரிய கோள். சரிங்களா? பெரிய கோள். இது வந்து ரோமானிய முதன்மை கடவுளினுடைய பேர் தான் ஜூபிட்டர். சரிங்களா? ரோமானிய போர்க்கடவுளினுடைய பேர் வந்து மார்ஸ். ரோமானிய முதன்மை கடவுள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். சரிங்களா? அடுத்தது இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? வளிமக்கோள்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, வளிமக்கோள் என்றால் என்ன? வாயுக்கள் நிறைந்த கோள் அப்படின்னு. அப்போ என்ன வாயுக்கள் இதில் இருக்குன்னு பாருங்க, ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இருக்கு. இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அதிக துணைக்கோள்கள் கொண்ட ஒரே ஒரு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதுதான்? வியாழன். அதில் வந்து சிலது பாருங்க, சில துணைக்கோள்கள், பெரிய துணைக்கோள்கள் பாருங்க. ஒன்று ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ. பாருங்க, ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ. ஸோ அதிக துணைக்கோள்களில் மிக பெருசு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ, யூரோப்பா, கனிமேடு, கேலிஸ்டோ. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சனி, சாட்டன். அதாவது இந்த சாட்டனை எப்படி சொல்லலாம்னா வளையங்கள் நிறைந்த கோள், நிறைய வளையங்கள் நிறைந்த கோள். இதுதான் வந்து 2வது பெரிய கோள். சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னா ரோமானிய வேளாண்மை கடவுளுடைய பேர் தான் என்னது? சாட்டன். ரோமானிய வேளாண்மை கடவுளுடைய பெயர் வந்து என்னது? சாட்டன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்குது? பாறை துகள்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நிறைய பாறை துகள்கள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? 62 துணைக்கோள்கள் இருக்குது. 62 துணைக்கோள்களில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். அப்போ டைட்டன் எதனுடைய கோள்னு கேட்பாங்க? சாட்டன். அப்போ டைட்டன் வந்து மிகப்பெரிய, அதாவது சாட்டனுடைய மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா டைட்டன். இதுதான் மிகப்பெரிய துணைக்கோள். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைட்டனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே கோள். இந்த கோளில் எதெல்லாம் வந்து சூழ்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், மீத்தேன், வளிமண்டல வாயுக்கள் மற்றும் மேகங்கள். அதாவது நைட்ரஜன், மீத்தேன், வளிமண்டல வாயுக்கள், மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் எதுதான்? டைட்டன். ஸோ மிக மிக முக்கியமான கேள்வி. அடுத்தது யுரேனஸ். யுரேனஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னா உருளும் கோள்கள், அதாவது உருளும் கோள்கள் அப்படின்னா உருள்றது. சரிங்களா? அது இங்க பாருங்க, இது என்ன கோள்? சாட்டன். வளையங்கள் நிறைந்த கோள் எதுன்னு கேட்டா நம்ம வந்து சனின்னு சொல்லலாம். உருளும் கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லலாம்? யுரேனஸ். சரிங்களா? அது பேர்ல இருக்குது, யுரேனஸ், உருளும். அடுத்தது இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹெர்ஷல். மீண்டும் சொல்றேன் பாருங்க, யுரேனஸை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹெர்ஷல். இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர். இந்த யுரேனஸ் தான்
தொலைநோக்கியை கொண்டு முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுரேனஸ் தான். எந்த வருஷம் பாருங்க, 1781. சரிங்களா? அதே மாதிரி இந்த யுரேனஸ் வந்து என்ன கலரா காட்சி அளிக்கும்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக காட்சி அளிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து மீத்தேன் இருக்கிறதுனால இது என்ன நிறமாக காட்சி அளிக்கும்னு கேட்பாங்க. பச்சை நிறமாக காட்சி அளிக்கும். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க விண் கடவுள். சரிங்களா? கிரேக்க விண் வான் கடவுள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கிரேக்க விண் கடவுளுடைய பேர் தான் என்னது? யுரேனஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க, இதுவும் என்ன சுற்றுன்னு கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடிகார சுற்று. அதே மாதிரி இதுல எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? 27 துணைக்கோள்கள் இருக்குது. இதுல மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்பாங்க. இங்க பார்க்கறது டைட்டன். இதை வந்து கொஞ்சம் டைட்டானியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் யுரேனஸ்னுடைய மிகப்பெரிய துணைக்கோள். சரிங்களா? டைட்டன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, டைட்டன் அப்படின்னு சொன்னா சனியினுடைய மிகப்பெரிய துணைக்கோள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியான்னு சொன்னா யுரேனஸ்னுடைய மிகப்பெரிய துணைக்கோள். அதே மாதிரி டைட்டனுடைய ஸ்பெஷல் என்னன்னா நைட்ரஜன் இருக்கும், மீத்தேன் இருக்கும், வளிமண்டல வாயுக்கள் இருக்கும், மேகங்கள் இருக்கும். இதெல்லாம் சூழப்பட்ட ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். சரியா? அதுக்கு அடுத்தது நெப்டியூன். நெப்டியூன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குளிர்ந்த கோள். அதாவது 8 பிளானட்ல குளிர்ந்த கோள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்னதான்? நெப்டியூன். சரிங்களா? இந்த நெப்டியூன் வந்து என்ன பேரு, எந்த கடவுளுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய கடல் கடவுள். சரிங்களா? அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கடல் குளிர், கடல்னாவே குளிர். அப்ப கடல் கடவுள் அப்படின்னா என்னது? நெப்டியூன். இதுதான் வந்து குளிர்ந்த கோள். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, இதுல எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? 14 துணைக்கோள்கள் இருக்குது. இப்போ நாங்க பாருங்க, டைட்டன் அப்படின்றது சனிது, டைட்டானியா அப்படின்றது வந்து என்னது? யுரேனஸ். அதே மாதிரி இதுவும் அதே தான் பாருங்க, டைக்கு பதிலாக அங்கே ட்ரைன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ட்ரைன்னா 3ன்னு போட்டுக்கோங்க. ட்ரைட்டன் அப்படின்றது தான் இதனுடைய துணைக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள். சரிங்களா? அடுத்தது இந்த நெப்டியூனுக்கும் யுரேனஸும் எப்படி வேறுபடுது? இப்போ யுரேனஸ் வந்து பச்சை நிறமாக காட்சியளிக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் இருக்குது. அதே மாதிரி இந்த நெப்டியூனில் வந்து எப்படி வந்து இது டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம்னா இது எப்படி காட்சியளிக்கும்னா நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும். நீலம் மற்றும் வெள்ளை நிறம். ஸோ நீலம் மற்றும் வெள்ளை நிறமாக இருந்துச்சுன்னா அது நெப்டியூன் கோள். அதே வந்து பச்சை நிறமாக இருந்துச்சுன்னா வந்து யுரேனஸ் கோள். சரிங்களா? சோ இதுதான் வந்து யுரேனஸ்னுடைய வேறுபாடு. மீண்டும் ஒரு டைம் பாருங்க. செவ்வாய். செவ்வாயினுடைய கடவுளுடைய பேர் என்னன்னா செவ்வாய் அப்படின்னாவே போர்க்கடவுள். எதனுடைய? ரோமானியத்தினுடைய போர்க்கடவுளுடைய பேர் தான் மார்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வியாழன். பாருங்க, ரோமானியத்தினுடைய முதல் கடவுள் வியாழன் தான் வந்து இருக்கிறதுல பெரிய கோள். இதுதான் வளிம கோள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா வியாழன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து இதுல இருக்கும். அதிக துணைக்கோள்கள் கொண்டது வந்து எதுதான்? வியாழன் தான். இதுல மிகப்பெரிய துணைக்கோள்கள் எதுன்னா ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ. இங்கே பாருங்க, இதுல இருக்கிற 2 துணைக்கோள்கள் தான் இருக்குது மார்ஸ்ல. ஒன்று வந்து ஃபோபஸ், இன்னொன்று வந்து டீமஸ். இப்போதான் மார்ஸுக்கு வந்து நம்ம அதை வந்து ஆராய்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இறக்கியிருக்கிறோம். இன்னொன்று வந்து மிக முக்கியமான கேள்வி, இதை நம்ம பார்க்கும்போது செந்நிறமாக காட்சி அளிக்கும். ஏன் செந்நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னு பார்த்தா இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இது செந்நிறமாக காட்சி அளிக்குது. அடுத்தது வந்து பாருங்க சனி. சனினாவே வளையங்கள். அதே மாதிரி உருளும் கோள்னா யுரேனஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குளிர்ந்த கோள் அப்படின்னு சொன்னா கடைசி நெப்டியூன். சரிங்களா? அதே மாதிரி டைட்டன், டைட்டானியா, ட்ரைட்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சனி வளையங்கள். இதுதான் 2வது பெரிய கோள். இதில் வந்து ரோமானிய வேளாண்மை கடவுள், அதாவது அக்ரிகல்ச்சுரல் காடோடைய பேர் தான் என்னது? சாட்டன். அடுத்தது வந்து இதில் நிறைய பாறை துகள்கள் இருக்கும். 62 துணைக்கோள்கள் இருக்கும். அதிக துணைக்கோள்கள் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஜூபிட்டர். சரிங்களா? அப்ப ஜூபிட்டர் எந்த கடவுளுடைய பேரு? முதன்மை, ரோமானியத்தினுடைய முதன்மை கடவுளுடைய பேரு. மார்ஸ் வந்து ரோமானியத்தினுடைய ஃபைட், அதாவது வார், போர் கடவுளுடைய பேரு. இப்போ இது யாருடைய கடவுளுடைய பேர்னா ரோமானியத்தினுடைய அக்ரிகல்ச்சர் கடவுளுடைய பேர் தான் வந்து என்னது? நமக்கு சாட்டன். சரிங்களா? இதனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். அதுக்கு அடுத்தது இந்த டைட்டன் தான் ஒரே கோள். இதில் தான் நைட்ரஜன், மீத்தேன், வளிமண்டல வாயுக்கள், மேகங்கள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு கோள். சரிங்களா? இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் பாருங்க, ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு. அதாவது நீரினுடைய ஈர்ப்பு திறனை விட இந்த கோள் வந்து என்னவா தான் இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது யுரேனஸ். யுரேனஸ்னாவே நான் என்ன சொன்னேன்? உருளும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தொலைநோக்கியை கொண்டு கண்டுபிடிச்ச கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ் தான். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் ஹெர்ஷல். இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1781. இது வந்து பச்சை நிறமா காட்சியளிக்குது. காரணம் என்னன்னா மீத்தேன் வந்து இதுல இருக்கிறதுனால. இதுல வந்து இது என்ன கடவுளுடைய பேர்னா கிரேக்க விண் கடவுளுடைய பேர்னால. இதனுடைய சுற்று கடிகார சுற்று. இதுல எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? 27 துணைக்கோள்கள் இருக்குது. இதுல மிக பெருசு என்னது? அங்க நம்ம பார்க்கும்போது டைட்டன், இங்க வந்து பார்க்கறது டைட்டானியா.
சரிங்களா. அடுத்தது நெப்டியூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்தது. இது வந்து குளிர்ந்தல் அப்படின்னு சொன்னாவே வந்து கடல் கடவுளுடைய பேர் அப்படின்னு சொன்னேன், ரோமானியம். அதே மாதிரி இதில் 14 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன். அடுத்தது இந்த பச்சை நிறம் யுரேனஸ்ல இருந்து இது எப்படி வேறுபடுதுன்னா நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தினால வேறுபடுது. ஸோ இதோட வந்து 8 கோள்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சில சிறு கோள்கள், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டேபிளர் காலம் பார்க்குறோம். அந்த டேபிளர் காலத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் சுற்றுது என்ன ஏதுன்ற ஒரு டீட்டெயில் இருக்கும். அதை பார்த்தோம்னா அதோட இந்த சாப்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சில முக்கியமான ஒரு இது பாருங்கள். 5 குறுங்கோள்கள் என்னன்னு கேட்பாங்க. 5 குறுங்கோள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, செரஸ், ஹீரிஸ், மேக்மேக், ஹெமியா. சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ளூட்டோ வந்து 9வது கோளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறு குறுங்கோளில் வந்து அதை சேர்த்திட்டாங்க. இந்த குறுங்கோள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெப்டியூன் இருக்குது பார்த்தீங்களா, குளிர்ந்த கோள், அதை தாண்டி சூரிய ஒளியே வந்து படாமல் அந்த கோள்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப குளிர்ந்த நிலையில் இருக்கும். சரிங்களா, அப்படி குளிர்ந்த நிலைகளில் இருக்கிற அந்த கோள்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து சுத்துறதுக்கு வந்து பிற கோள்களையும் வந்து தன்னுடைய வழியில் வந்து அது சேர்த்திக்கும். சரிங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப சின்னது. சரிங்களா, ஸோ அது என்னென்னலாம் 5 குறுங்கோள்கள் என்னன்னு கேட்பாங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது குறுங்கோள் இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூட்டோ, செரஸ், ஹீரிஸ், மேக்மேக், ஹெமியா. சரிங்களா, ப்ளூட்டோ, செரஸ், ஹீரிஸ், மேக்மேக், ஹெமியா. சரிங்களா, ஹெமியா. ரைட். அடுத்தது முக்கியமானது ஒன்று பாருங்க. நிலவு தன்னைத்தான் சுற்றும் நேரமும் நிலவு புவியை சுற்றும் நேரமும் ஒன்று. பாருங்க, நிலவு தன்னைத்தான் சுற்றும் நேரமும் அதே நிலவு புவியை சுற்றும் நேரமும் ஏறத்தாழ ஒன்று. அப்ப அந்த நேரம் எவ்வளவுன்னு கேட்பாங்க. 27 நாள் 8 மணி நேரம். 27 நாட்கள் 8 மணி நேரம். சரிங்களா, அடுத்தது நிலவுக்கும் புவிக்கும் பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு கேட்பாங்க. பாருங்க, 3,84,400 கிலோமீட்டர். ஸோ 3,84,400 கிலோமீட்டர். சரிங்களா, அதே மாதிரி செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே காணப்படும் மண்டலம் வந்து என்னன்னு கேட்பாங்க. செவ்வாய் இருக்கு இல்லைங்களா, செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழனுக்கும் நடுவில் காணப்படும் மண்டலம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுகோள்கள் அல்லது குறுங்கோள்கள். சரியா, அதுக்கு அடுத்தது பாருங்க, வால் விண்மீன்கள். அதாவது வால் விண்மீன்கள் அப்படின்னா என்னன்னா அது ஒரு வகையான விண்மீன். இது வந்து ஏன் அப்படின்னா இந்த விண்மீனுக்கு தலையும் வாலும் இருக்கும். தலை வந்து பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கும், வால் வந்து வாயுக்களால் நிறைந்திருக்கும். ஸோ தலை வந்து பனிக்கட்டிகளாலும் வாயுக்களாலும் நிறைந்த வந்து ஒரு விண்மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் வால் விண்மீன்கள். சரிங்களா, இந்த வால் விண்மீன் வந்து பார்த்தீங்கன்னா 76 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பூமிக்கு பக்கத்தில் வரும். சரிங்களா, கடைசியாக 1986 நமக்கு பக்கத்தில் வந்த அந்த வால் விண்மீனோட பேர் என்னன்னா ஹேலி. சரிங்களா, ஹே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேலி 1986 வந்து கடைசியாக வந்து புவிக்கு அருகில் வந்த ஒரு வால் விண்மீன். சரிங்களா, மீண்டும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2061 தான் வரும். சரிங்களா, அப்போ மீண்டும் எப்போ வருது, 2061 வருது. சரிங்களா, அதுக்கு அடுத்தது புவி தன்னையும் சூரியனையும் சுற்றும் கோணம்னா அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி. சரிங்களா, அதாவது பூமி தன்னை, ஏன்னா பூமி வந்து இப்படி சுத்தாது, பூமி வந்து தன்னை வந்து இப்படி சுற்றிக்கிட்டு தான் சுற்றும். அதே மாதிரி பூமி எப்படி சுற்றும்னா இப்படி நேராக சுற்றிட்டு போகாது, சாய்ந்த இதாக தான் சுற்றிட்டு போகும். சரிங்களா, அப்படி பூமி வந்து தன்னையும் சூரியனும் சுற்றும் கோணம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 23.5 டிகிரி. சரிங்களா, அதே வந்து அந்த சுற்றுவட்ட பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுற்றுவட்ட பாதை வந்து இந்த சாய்வு பாதையாக தானே மேற்கொள்ளும். அந்த சாய்வு பாதையை எந்த மாதிரியான சாய்வு பாதையை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.5 டிகிரி. சரிங்களா, அதாவது அது சுற்றுவட்ட பாதை. இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும் கோணம், அதாவது 23 டிகிரியில் வந்து அது சுற்றும். அந்த சுற்றுவட்ட பாதை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 டிகிரியில் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ எது பூமி தன்னையும் சூரியனையும். சரியா, அடுத்தது பூமி வந்து எந்த திசையிலேருந்து எந்த திசை சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கில் இருந்து கிழக்கு. சரிங்களா, எவ்வளோ நேரம் பாருங்க, 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 வினாடி. சரிங்களா, அப்போ
எங்க பூமி எதுலேருந்து எந்த திசையிலேருந்து எந்த திசையில சுத்துது, மேற்கிலிருந்து கிழக்கு திசையில சுத்துது. எவ்வளவு நேரம்? 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 வினாடி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பூமியினுடைய வடிவம் என்னன்னு கேட்பாங்க. அது கோள வடிவம். சரிங்களா? அதே மாதிரி ஒளிர்வு வட்டம்னா என்னன்னு கேட்பாங்க. அதாவது வெயில் படாததும் வெயில் பட்டதுக்கும் பிரிக்கும் பார்த்தீங்களா, அதாவது சூரிய ஒளி பட்ட இடமும் சூரிய ஒளி படாத இடத்தையும் பிரிக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிக்கும் வட்டத்துக்கு பேர் தான் என்னது? ஒளிர்வு வட்டம். அதாவது வெளிச்சத்தையும் வெளிச்சம் படாத இடத்தையும் பிரிக்கும் வட்டம். சரிங்களா? அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது பார்த்துக்கோங்க, சும்மா அதனுடைய டெஃபினேஷனு. பாறை கோளம் அப்படின்னா லித்தோஸ்பியர், நீர்கோளம் அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர், அண்ட் வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர். இப்போ நமக்கு வந்து வளிமண்டலம் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கோளம் அப்படின்னு சொன்னால் பயோஸ்பியர். இந்த உயிர்கோளத்தில் தான் வாழ முடியும். மீண்டும் ஒரு தடவை பாருங்க. 5 குறுங்கோள்கள் என்னன்னு கேட்பாங்க. ப்ளூட்டோ வந்து ஏற்கனவே நமக்கு 9வது பிளானட்டாக இருந்தது, ஆனால் அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன் வந்து இந்த குறுங்கோள்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சூரிய ஒளி கிட்டத்தட்ட அது மேலே படவே படாது. அப்போ படாததுனால அது என்ன ஆகுதுன்னா குளிர்ந்த தன்மையிலே இருக்கும். இன்னொன்று வந்து அதுக்குன்னு ஒரு வழி இருக்காது, அது மற்ற வேற கோள்களோட அந்த வழியை வந்து பகிர்ந்து கொள்ளும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறுங்கோள். சரியா? ஸோ அப்படிப்பட்ட குறுங்கோள் வந்து என்ன, சிலது வந்து பார்த்தீங்கன்னா 5 குறுங்கோள்கள் என்னன்னு பார்த்தா ப்ளூட்டோ, செரஸ், ஹீரிஸ், மேக்மெக், ஹெமியா. சரிங்களா? அதே மாதிரி நிலவு தன்னைத்தான் சுற்றும் நேரமும் நிலவு பூமியை சுற்றும் நேரமும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1 இஸ் ஈக்குவல் டு போத் ஆர் ஈக்குவல். அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 நாள் 8 மணி நேரம். சரிங்களா? அடுத்தது நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில காணப்படும் ஒரு மண்டலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகோள்கள் அல்லது குறுங்கோள்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வாழ்விண்மீன்களுக்கு வந்து தலை இருக்கும், வால் இருக்கும். தலை வந்து பனிக்கட்டிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும், வால் வந்து வாயுக்களால் பிணைக்கப்பட்டிருக்கும். கடைசியாக நம்ம பூமிக்கு அருகில் வந்த ஒரு வாழ்விண்மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஹேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதோட பேர் வந்து ஹேலி. சரிங்களா? அப்போ ஹேலி வந்து கடைசியாக 1986 வந்து நமக்கு பக்கத்தில் வந்துச்சு. மீண்டும் 2061 தான் வரும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்? 76 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் பக்கத்தில். அதே மாதிரி புவி தன்னையும் சூரியனையும் சுற்றி கொள்ளும் அந்த கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி. சரிங்களா? ஆனால் சுற்றுவட்ட பாதைக்கு வந்து அது என்ன டிகிரியில் வந்து அது தன்னை வந்து அது மாற்றிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 டிகிரி சாய்வில் அது வந்து சுற்றுவட்ட பாதை வந்து அந்த சாய்வில் போகுது. அதுக்கு அடுத்தது எந்த திசையிலேருந்து எந்த திசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு திசை. அதனுடைய டைம் என்னன்னு பாருங்க, 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.9 வினாடி. சரிங்களா? இது கோள வடிவம் உள்ளது. வெயில் படுற இடமும் அதாவது சூரிய ஒளி படுற இடமும் படாத இடத்தையும் பிரிப்பதற்கு பேர் வந்து ஒளிர்வு வட்டம். அடுத்தது சில முக்கியமானது பாறை கோளம் லீத்தோஸ்பியர், நீர்கோளம்னா ஹைட்ரோஸ்பியர், வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர், உயிர்கோளம்னா பயோஸ்பியர். சரிங்களா? இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நீர் அப்படின்னா ஹைட்ரோ, வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர். நம்ம பார்த்தோம்ல அந்த 5 அடுக்கு, அதெல்லாம் இனிமே பார்க்கலாம் வளிமண்டலத்தில் இருக்கிற அடுக்குகள். அடுத்தது உயிர்கோளம் அப்படின்னா பயோஸ்பியர். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டேபிளர் காலம் பார்க்குறோம். டேபிளர் காலத்துக்கு அப்புறம் ஒரு முக்கிய வினாக்கள் பார்த்துட்டு அதோட இந்த சாப்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு டேபிளர் காலத்தில் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோள்கள் என்னென்னலாம் கோள் இருக்குது, அடுத்தது அந்த கோள்கள் வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அதனுடைய சுற்றுதல் காலம் அப்படின்னா அந்த எவ்வளோ தூரம் சுற்றுதுன்றது. அடுத்தது சுழலுதல் காலம்னா பூமி என்ன பண்ணுது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுகிறது. அப்போ தன்னைத்தானே சுற்றுறது தான் பேர் தான் என்னது, சுழலுதல் காலம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது எத்தனை துணைக்கோள் இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்டாங்கன்னா இதிலேருந்து ஒரு கேள்வி வந்தால் கூட நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னதான். புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்டர் இருக்குது. சரிங்களா? 8. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு புதன், சூரியன் தூரம் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது எது தான், எந்த கோள் வந்து கிட்ட இருக்குதோ அந்த கோளினுடைய தூரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது கேள்வி வந்து எதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 57.9 மில்லியன், இது வந்து மில்லியன். சரிங்களா? மில்லியன் கிலோமீட்டர் வந்து தூரம் வந்து சூரியனுக்கு கிட்ட இருக்குது. சரிங்களா? கிட்ட இருக்கிறது எதுனா புதன். ரொம்ப தூரமாக இருக்கிறது எதுனா 4495.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? வெள்ளி 108.2 மில்லியன் கிலோமீட்டர். புவி
கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 150லேருந்து 0.4 குறைச்சிக்கோங்க. 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ புவியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெப்டியூனு, புதன். சரிங்களா? ஸோ இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அசெண்டிங் ஆர்டரில். அப்போ புவியினுடைய தூரம் என்னது? 149.6. சரிங்களா? கரெக்டாக மில்லியன் கிலோமீட்டர். ரைட். இப்போ சுற்றுதல் காலத்தில் நம்ம எப்பயுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எது அதிகம் எது குறைவு, இதை ஞாபகம் வச்சுக்கணும்னாவே கேள்வி இதில் இருந்து தான் கேட்பாங்க, நடுவில் கேட்க மாட்டாங்க. ஸோ பாருங்கள், எது அதிகம்னு பாருங்கள். மீண்டும் பாருங்க, நெப்டியூன் தான் ரொம்ப சுற்றுதல் காலத்தில் வந்து அதிகம். எவ்வளவுன்னு பாருங்க, 164.8 வருடங்கள். சரிங்களா? எவ்வளோ? 164.8 வருடங்கள். இதுதான் வந்து அதிகமான சுற்றுதல் காலம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 84. இப்போ நம்ம புவியை வந்துட்டோம் அப்படின்னா 365.3. சரிங்களா? ரைட். ரொம்ப குறைவு எதுன்னு பாருங்க, கிட்ட இருக்கிறது தான் 88 நாள் தான். சரிங்களா? ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புவியை ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ புவி வந்து கண்டிப்பாக எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் எது கடைசி எது ஃபர்ஸ்ட், இவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், ஸோ இதில் வந்து அதிகமாக சுற்றுதல் காலம் எதுன்னு பார்த்தோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 164. அதுலேருந்து அப்படியே பாதி பண்ணுங்க, 84. ஓகேவா? ரைட். அடுத்தது சுழலுதல் காலத்தில் எது ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன். எது ஃபர்ஸ்ட்டு? வெள்ளி. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் இதனுடைய வெள்ளினாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. வெப்பமான கோள் எது அப்படின்னு சொன்னால் வெள்ளி தான். ஸோ இப்போ பாருங்கள், அது எத்தனை நாள்? 243 நாள் சுழலுது இது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 58.7 நாள் வந்து எது? புதன். சரிங்களா? ஸோ நம்ம பூமி எவ்வளோ நாள் ரிவால்வ் அரவுண்ட் பண்ணுது? 23 மணி நேரம் 23 மணி 56 நிமிஷம் 4 வினாடி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எது வந்து இதில் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், வியாழன், ஜூபிட்டர் வந்து எவ்வளோ சுழலுதல் காலம் எவ்வளோ குறைவுன்னு பாருங்கள், 9 மணி நேரம் 51 நிமிஷம். சரியா? அப்போ இதுதான் வந்து இருக்கிறதுல குறைவு, மற்றது எல்லாமே அதிகம். சரிங்களா? அடுத்தது துணைக்கோள்களில் வந்து எது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஜூபிட்டர் எவ்வளோ? 67. வியாழன் கோளுக்கு 67 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சனி, சேட்டன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 62 இருக்குது. அப்போ நம்ம பூமிக்கு எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சூரியனில் இருக்கிற தூரம் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் போகும். ஸோ புதன்லேருந்து நெப்டியூன் வரைக்கும் அசெண்டிங்கில் போகும். சரிங்களா? அப்போ கிட்ட இருக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், புதன். தூரமாக இருக்கிறது நெப்டியூன். முடிஞ்சா? அப்போ நெப்டியூனுடைய தூரம் எவ்வளவு? 4495.1 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 57.9 மில்லியன் கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 0.4 குறைச்சிக்கோங்க, 150லேருந்துன்னு சொன்னேன். அப்போ 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ரைட்டா? அடுத்தது சுற்றுதல் காலத்தில் ரொம்ப குறைவாக சுற்றுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். வெறும் 88 நாள் தான். அப்போ அதிகமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா 164.8 வருடங்கள் சுற்றுது எது? நெப்டியூன். அதுக்கு அடுத்தது 84 வருடங்கள் சுற்றுறது என்னது? நெப்டியூனுக்கு மேலே இருக்கிற யுரேனஸ். ரைட்டா? முடிஞ்சா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பூமி வந்து நமக்கு தெரியும் 365.3 வருஷம் 3 நாட்கள் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, சுழலுதல் காலம். சுழலுதல் காலத்தில் வந்து எது வந்து ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் நிறைந்த கோள், வெள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுழலுதல் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி அது எவ்வளோ நாள் இதாகுதுன்னு பாருங்க, 243 நாள். அதுக்கு அடுத்தது புதன் 58.7 நாள். அப்போ பூமி பாருங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 வினாடி. சரிங்களா? அடுத்தது இதில் குறைவாக வந்து எது சுற்றுதுன்னா ஜூபிட்டர், பெரிய கோள் தான் சுற்றுது. எப்படின்னு பாருங்க, 9 மணி நேரம் 51 நிமிஷம். அதோட சுழலுதல் வந்து ரொம்ப குறைவாக சுழலுது, சீக்கிரம் சுழலுது எது? ஜூபிட்டர். சரிங்களா? அடுத்தது துணைக்கோள்களை அதிகமாக கொண்டிருக்கிறது எதுதான்? ஜூபிட்டர் தான், 67. அதுக்கு அடுத்தது வந்து என்னது? சேட்டன், சனி, 62. சரிங்களா? அப்போ நம்ம பூமிக்கு எத்தனை இருக்குது? 1. எதுவுமே இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 2, புதன் மற்றும் வெள்ளி. சரிங்களா? இதோட இது ஒரு ஷார்ட்கட்டாக நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது சில முக்கியமான கேள்விகள், அதை பார்த்துட்டு நாம் இந்த டாப்பிக்கை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதோட நிறைவடையுது. சரிங்களா? இப்போ நம்ம அதை பார்க்கலாம். முக்கியமான கேள்வி அடுத்தது சில முக்கியமானது வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து இதுலேருந்து கேள்விகளை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரியன்
தனக்குள் அடக்கும் புவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, அதாவது சூரியன்ல நம்ம இருக்கு பார்த்தீங்களா, சூரியன்ல இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி மாதிரி எத்தனை பூமியை வந்து சூரியனுக்குள்ளார அடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் பூமிகளை வந்து சூரியனுக்குள்ளார வந்து என்ன பண்ணலாம், அடக்கலாம். அப்படின்னா சூரியன் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், 1.3 மில்லியன் பூமிகளை வந்து சூரியனுக்குள்ளார அடக்கலாம். சரிங்களா? அடுத்தது வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. ஸோ இது வந்து எதில் வந்து இடம்பெற்றிருக்குன்னா சிறுபானாற்று படை. சரிங்களா? இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பண்டைய நம்ம தமிழ் அறிஞர்கள் வந்து இந்த கோள்கள், வான் நட்சத்திரங்கள் இதை பற்றின வந்து அறிவை பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம எதன் மூலமாக அறிஞ்சுக்கலாம், சிறுபானாற்று படை. சரிங்களா? இதன் மூலமாக அதில் இருக்கிற ஒரு வரியில் வந்து பாருங்க, வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. சரிங்களா? கதிரவன் அப்படின்னு சொன்னா சூரியன். அப்ப சூரியன், கோள்கள் இது எல்லாத்தையும் பத்தியும் ஒரு நாலேஜ் வந்து யாருக்கு இருந்திருக்குது, நம்மளுடைய பண்டைய தமிழ் மக்களுக்கு இருந்திருக்குது. சரிங்களா? பண்டைய தமிழ் அறிஞர்களுக்கு இருந்திருக்குது. சரிங்களா? அது வந்து எதன் மூலமா அறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபானாற்று படை மூலமா அறியலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நிலவுக்கு முதலா விண்கலம் வந்து எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. அந்த விண்கலத்தோட பேர் என்னன்னா சந்திராயன் 1. நம்ம ஃபர்ஸ்ட் நிலவுக்கு அனுப்பிச்ச முதல் விண்கலம் எதுதான், சந்திராயன் 1. சரிங்களா? அடுத்தது செவ்வாய்க்கு வந்து நம்ம எப்போ அனுப்பிச்சோம், செவ்வாய் கிரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா இதனுடைய பேர் வந்து மங்கள்யான். எப்பன்னு பாருங்க, டேட்டு 24/9/2014. ஸோ இதை அனுப்புனது மூலமா ஆல்ரெடி மூன்று இந்த நிறுவனங்கள் வந்து அனுப்பியிருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அனுப்புனதுனால நம்மளுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குது, 4வது இடம். அப்போ மொத்தமாக வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ஏற்கனவே 3 நிறுவனங்கள் அனுப்பிச்சிருக்குது. இப்போ நம்ம 4வது இடம் பெற்றிருக்கிறோம் அதில். சரிங்களா? அதே மாதிரி இப்போ சூரியனை வந்து சேர்றதுக்கு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்னால அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அது அப்ராக்சிமேட்டாக 150ன்னு வச்சுக்கோங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனுக்கும் நமக்குமான டிஸ்டன்ஸு. ஒரு 800 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு வானூர்தி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எத்தனை நாட்களில் வந்து போய் சூரியனை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள், 21 வருடம் ஆகுமா. சரிங்களா? எவ்வளோ ஸ்பீடு 800 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள ஒரு வானூர்தி. சரிங்களா? அடுத்தது நள்ளிரவு சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக் வட்டத்தினுடைய வடக்குலையும் அண்டார்டிக் வட்டத்தினுடைய தெற்குலையும் 24 மணி நேரமும் வந்து தலைக்கு மேலே சூரியன் தெரியுது கோடை காலத்தில். சரிங்களா? அப்படி இருக்கிற நிகழ்வுக்கு பேர் தான் என்னது, நள்ளிரவு சூரியன். அப்போ இது இப்படி மறைச்சிக்குவாங்க. அவங்க கேள்வி என்னன்னா, ஆர்டிக் வட்டம் வடக்கு பகுதியிலும் அண்டார்டிக் வட்டம் தெற்கு பகுதியிலும் சூரியன் தலைக்கு மேல் தெரிவதன் நிகழ்வு என்ன அப்படின்னா நள்ளிரவு சூரியன். சரிங்களா? ரைட். அடுத்தது புவியின் சுழலும் வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுழல்றுதல் சுற்றுதல்னு பார்த்தோம். சுழல்றது வந்து அதையே சுற்றிக்கிறது, சுற்றுதல் அப்படின்றது சூரியனை சுற்றுறது. இது வந்து சுழலுதல். இதில் வந்து சில பகுதி இருக்குது, அந்த பகுதியில் அதனுடைய வேகம் எவ்வளோ அப்படின்றது வந்து பாருங்க, நிலநடுக்கோட்டு பகுதி, அந்த பகுதியில் நம்ம புவியினுடைய வேகம் எவ்வளோன்னு பாருங்க, 1670 கிலோமீட்டர் பர் மணி. சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன பண்ணுது, நிலநடுக்கோட்டு பகுதியில் சுத்துது. அதுக்கு அடுத்தது 60 டிகிரி வடக்கு அட்சரேகை பகுதியில் எவ்வளோன்னா 845, அதுலேருந்து அப்படியே பாதியாக வந்துருங்க, 845 கிலோமீட்டர் பர் மணி அந்த வேகத்தில் வந்து சுத்துது. சரிங்களா? துருவ பகுதியில் சுழியம்னா ஒன்றுமே இல்லை, 0. அந்த இடத்துல வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து கிடையாது. அப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் வேகத்தில், அதே மாதிரி 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுத்துது. சரிங்களா? அடுத்தது மன்னார் வளைகுடா இந்திய பெருங்கடல்ல எவ்வளவு பரப்புல அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மன்னார் வளைகுடா இந்திய பெருங்கடல்ல எவ்வளவு பரப்பு, 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பெரிஹீலியன் ஏஃபீலியன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பூமி சூரியனை சுத்துது பார்த்தீங்களா, பூமி சூரியனை சுத்தும் போது ரொம்ப பக்கமாக சுத்தினா அதுக்கு பேர் பெரிஹீலியன். தூரமாக இருக்குது, அதை சூரியனை சுத்தும் போது சூரியனுக்கும் பூமிக்குமான தூரம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பேர் வந்து ஏஃபீலியன். சரிங்களா? அப்போ பெரிஹீலியன்னா பக்கம், ஏஃபீலியன்னா தூரம். சரிங்களா? மீண்டும் ஒரு தடவை பாருங்க.
சூரியன் தனக்குள்ளார எத்தனை புவியை வந்து அடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் பூமிகளை வந்து அடக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சிறுபான்ற்று படையிலிருந்து ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தை கொண்டு நம்மளுடைய பண்டைய தமிழ் மக்கள் வந்து இந்த கோள்கள் விண்மீன்களை குறித்த ஒரு அறிவு பெற்றிருந்தாங்கன்றதை நம்ம அறிஞ்சிக்கலாம். அது எந்த நூலுன்னு கேட்பாங்க, சிறுபான்ற்று படை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது முதல்ல நிலவுக்கு விண்கலம் எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 அந்த விண்கலத்தோட பேர் சந்திராயன் 1. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய்க்கு எப்போ இஸ்ரோ அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2014. சரிங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதனுடைய பேர் என்னன்னா மங்கள்யான். ஸோ இது அனுப்புனது மூலமாக நம்ம எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கோம்னா 4வது இடம். நாம தான் 4வதா செவ்வாய் கிரகத்துக்கு வந்து நம்ம விண்கலத்தை அனுப்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஒரு 800 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிற ஒரு வானூர்தி சூரியனை வந்து சென்றடையணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா 21 வருஷம். அதுக்கு அடுத்தது நள்ளிரவு சூரியன்னா ஆர்டிக் வட்டத்தினுடைய வடக்கு, அண்டார்டிக் வட்டத்தினுடைய தெற்கு, வடக்கு தெற்கு இந்த பகுதியில் 24 மணி நேரமும் தலைக்கு மேலே சூரியன் தெரிகிற நிகழ்வுக்கு பேர் தான் நள்ளிரவு சூரியன். அதே மாதிரி புவியின் சுழலும் வேகம்னா துருவ பகுதியில் சுழியம். மீதி வந்து என்னது நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகம் 1670 கிலோமீட்டர் வேகத்தில். அதுலேருந்து பாதி குறைச்சிக்கோங்க, 845 கிலோமீட்டர் வேகத்தில் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் அதனுடைய வேகம் சுற்றுது. ரைட். மன்னார் வளைகுடா பகுதி இந்திய பெருங்கடலில் எவ்வளோ சதுர மீட்டரில் வந்து பரப்பளவு கொண்டிருக்குன்னா 10,500. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது பெரிஹீலியன், ஹேஃபீலியன். பெரிஹீலியன்னா பக்கம், பேன்னு வச்சுக்கோங்க பக்கம், ஏ அப்படின்னு சொன்னால் தூரம். சரிங்களா? அப்போ சூரியனை பூமி சுற்றும் போது அது வந்து பக்கமாக அந்த சுற்றுற இடமும் சூரியனுக்கும் பக்கமாக இருந்ததுன்னா அது பேர் பெரிஹீலியன். அதுக்கும் தூரமாக இருந்ததுன்னா அது பேர் ஏஃபிலியன். ஸோ இதோட நம்ம வந்து என்ன முடிக்கிறோம், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை முடிக்கிறோம். ஸோ பிளானட்ஸு அதனுடைய இது எல்லாமே. ஸோ இதை தாண்டி எந்த கேள்வியும் என்ன ஆகாது, இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வராது. ஸோ இதை இன்னும் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோதான், இந்த சாப்டருக்குள்ளார இவ்வளோதான் இருக்குது. ஸோ நல்லபடியாக படிங்க. சரிங்களா? நல்லபடியாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.